வணக்கம் மகளே. எந்தன் காதலி அத்தியாயம் 11 கேட்கலாமா? எந்தன் காதலி ஸ்டோரி நான் எழுதின ஒரு கற்பனை காதல் கதை. ஸ்டோரியை முழுசா கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ல கொடுங்க. அண்ட் இன்னும் நிறைய இது போன்ற கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கதைக்குள்ள போலாமா? அன்று இரவு கண்ணன் சாப்பிட்டு விட்டு அம்மனியாத்தா குடிசைக்கும் ராதாவின் குடிசைக்கும் நடுவே கயிற்று கட்டளை போட்டு படுத்துக் கொண்டான். என்ன தம்பி, ஏன் இப்படி வந்து இந்த குளிர்ல படுத்திருக்கீங்க? உள்ள வந்து படுக்க வேண்டியது தானே என்று கண்ணனை பார்த்து கேட்டாள் அம்மனியாத்தா பாட்டி. இது ஊட்டி குளிர பார்த்து பழக்கமான உடம்பு, இந்த குளிரெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது பாட்டி என்று சொன்னான் கண்ணன். அப்படியா, சரி, இன்னைக்கு நைட்டு நீ படுத்து பார், அப்புறம் தெரியும் எங்க கிராமத்து குளிர் என்று சொல்லிவிட்டு குடிசைக்குள் சென்றாள் அம்மனியாத்தா. அன்றிரவு ஊட்டி குளிருக்கு பழகிய கண்ணனின் உடம்பு அந்த கிராமத்தின் குளிரை தாங்க முடியாமல் தவித்தது. திரும்பி திரும்பி படுத்தான் கண்ணன். கண்ணனுக்கு உறக்கமே வரவில்லை. நிலவை பார்த்து அவனாக பேசிக் கொண்டிருந்தான். நிலா, உன்ன மாதிரியே ராதா கொள்ளை அழகு. நீ எல்லாம் ராதா பக்கத்துல நிக்கவே முடியாது. என்ன, இப்ப ராதா உன்னை விட கொஞ்சம் டல்லா இருக்க. ஆனா சீக்கிரமே நல்லா பிரைட்டா சிரிச்சுக்கிட்டு இன்னும் அழகா மாறிடுவா. அப்ப நீ ராதா பக்கத்துல எல்லாம் நிக்கவே முடியாது என்று தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்தான் கண்ணன். அந்த நேரம் பார்த்து குடிசைக்குள் இருந்த ராதா வெளியில் வந்தாள். குளிர் தாங்காமல் திரும்பி திரும்பி படுப்பதை கண்ணன் திரும்பி திரும்பி படுப்பதை பார்த்துவிட்டு திரும்பவும் குடிசைக்கு உள்ளே சென்று விட்டார் ராதா. ராதா தனக்காக கண்ணன் இவ்வளவு சிரமப்படுகிறான் என்பதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டாள். இருந்தும் அவளால் வாய் திறந்து பேச முடியவில்லை. ராதா இன்னும் மெய்யப்பன் இறந்த சோகத்தில் இருந்து கூட இன்னும் வெளியே வரவில்லை. விடியற் காலையில் தான் கண்ணனுக்கு தூக்கமே வந்தது. கண்ணன் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான். கண்ணனை பார்த்த அம்மனியாத்தா, என்ன தம்பி, ராத்திரி எல்லாம் தூங்காம காலையில தான் தூங்குறீங்களா? எந்திரிங்க, விடிஞ்சிருச்சு, சூரியனை பாருங்க, மேல விழுகுது, உள்ள போய் தூங்குங்க என்று கண்ணனை எழுப்பினான். ஆமா பாட்டி, நல்லா தூங்கிட்டேன், காலையில தான் தூக்கம் வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி உங்க ஊர்ல பயங்கரமான குளிர் தான் பாட்டி என்றான் கண்ணன். சரி சரி என்று பாட்டி ராதாவின் குடிசையை பார்த்தாள். என்ன ராதா இன்னும் எந்திரிக்கல போலவே என்று சொன்னாள். அவங்க மெதுவா எந்திரிக்கட்டும் பாட்டி, அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு பாட்டி என்றான் கண்ணன். அது என்ன சர்ப்ரைஸ் என்று அன்மணியாத்தா கேட்க, நீங்களே பாருங்க என்றான் கண்ணன். தன் கைபேசி எடுத்து யாரிடமே பேசிக் கொண்டிருந்தவன் அவன் பேசி முடித்த 5வது நிமிடத்தில் ஒரு டெம்போ வர அந்த டெம்போவின் பக்கம் ஓடினான். அந்த டெம்போ முழுக்க மஞ்சள் வண்ண ரோஜா செடி வந்திறங்கியது. அந்த அத்தனை மலர்களையும் ராதாவின் குடிசையின் முன்னே கண்ணன் வைத்தான். ராதாவின் குடிசை பார்ப்பதற்கு ஒரு பூந்தோட்டமாக மாறி இருந்தது. எதுக்கு தம்பி இத்தனை ரோஜா பூ செடி? என்ன ரோஜா பூ கூட வைக்க போறீங்களா என்ன என்று அம்மனியாத்தா பாட்டி கேட்க, இல்ல பாட்டி, ராதாவுக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மஞ்சள் கலர் ரோஜா பூனா ராதாவுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனாலதான் ராதா இதை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவா. ராதாக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வரும்ல, அதுக்குதான் அதெல்லாம் என்று கண்ணன் சொல்லியதை கேட்டு, தம்பி, உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ராதாவுக்காக எத்தனையும் பண்றீங்களே. ராதா சந்தோஷமா இருந்தா, அவ சிரிச்சா எனக்கும் சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அம்மனியாத்தா குடிசைக்குள் சென்று விட்டார். கழிப்பறை இல்லாத அந்த கிராமத்தில் காலை கடனை முடிப்பதற்காக கண்ணனும் கிளம்பி விட்டான். மணி 7:30 இருக்கும். குடிசையை விட்டு வெளியில் வந்தாள் ராதா. அங்க இருக்கும் ரோஜா மலர்களை பார்த்ததும் ராதாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் மனதிற்கு இதமாகவும் இருந்தது. ராதா சுவாதியிடம் மெல்லிய குரலில் கேட்டாள், அக்கா, இத்தனை ரோஜா செடி எங்க இருக்கு? இது யாரு கொண்டு வந்து வச்சாங்க என்றாள். எனக்கு தெரியல ராதா என்றாள் சுவாதி. உங்க 2 பேருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்க இந்த ரோஜா செடியெல்லாம் வந்து இறங்கும் போது நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் கண்ணன் தம்பி தான் ஒரு டெம்போ நிறைய ரோஜா செடியெல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சுச்சு என்றாள் அம்மணி ஆத்தா. கண்ணனா? கண்ணனா இதெல்லாம் இறக்கி வச்சா வாங்கிட்டு வந்தா என்று சுவாதி கேட்க, ஆமா, இதெல்லாம் யாருக்காக நினைக்கிற? ராதாவுக்கு உதட்டுல கொஞ்சமாவது சிரிப்பு வரணுங்கிறதுக்காகத்தான் கண்ணன் தம்பி இதெல்லாம் பண்ணியிருக்கு. பரவாயில்ல, அந்த தம்பி ரொம்ப நல்ல பையனா இருக்கா.
ராதா மேல அக்கறையாவும் இருக்கான் என்று அம்மனியாத்தா சொல்லவே, ராதாவுக்கு எதுக்காக கண்ணன் இதெல்லாம் பண்ணணும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் சுவாதி. அதற்குள் நேரமாகிவிடவே, சரி சரி, நான் சமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சுவாதி குடிசைக்குள் சென்று விட்டாள். கண்ணனும் அதற்குள் குடிசைக்கு திரும்பி விட்டான். ராதாவை பார்த்ததும் கண்ணன், ராதா எந்திரிச்சாச்சா? நைட்டெல்லாம் நல்லா தூங்குனீங்களா இல்லையா என்று கேட்டான் கண்ணன் ராதாவை பார்த்து. ராதா நல்லாதான் தூங்கியிருப்பா, நீதான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, குளிர்ல புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்த. உனக்கு இந்த ஊர் இன்னும் பழக்கப்படலல்ல, அதான் என்றால் அவனை பார்த்து அம்மனியாத்தா. நானும் பார்த்தேன், இங்க நைட்டு சரியா தூங்கல. இங்கிருந்து நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? பேசாம நீங்க ஊருக்கு கிளம்பி போங்க என்று கண்ணனை பார்த்து ராதா சொல்ல, கண்டிப்பா நான் ஊருக்கு போகத்தான் போறேன், ஆனா இப்போ கிடையாது. சரி, நீங்க போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, உங்களுக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு என்றான் ராதாவை பார்த்து கண்ணன். குளித்து முடித்து விட்டு ராதா வந்தாள். கண்ணனுக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள் சுவாதி. நீயும் வந்து உட்காந்து சாப்பிடு என்றாள் சுவாதி ராதாவை பார்த்து. இல்லக்கா, நான் அப்புறமா சாப்பிடுறேன், எனக்கு இப்ப பசிக்கல என்றாள் ராதா. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பண்ணையாரின் சத்தம் கேட்டது. சுவாதி, சுவாதி, ராதா, ராதா என்று குடிசையின் வெளியே பண்ணையார் ராதாவையும் சுவாதியையும் அழைத்துக் கொண்டிருந்தார். என்னவென்று கேட்க சுவாதி குடிசைக்கு வெளியில் வந்தாள். பண்ணையாரின் கையில் ஒரு நிலப்பத்திரம் இருந்தது. சுவாதி, உனக்கு சீர்வரிசைகள் செய்யறதுக்காக உங்க அப்பா உங்களோட 2 ஏக்கர் நிலத்தை எனக்கு வித்திருந்தாரு. இப்போ அந்த நிலத்தை திரும்பவும் உங்ககிட்டயே கொடுக்கலான்னு வந்திருக்கேன் என்றார் பண்ணையார். என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றாள் சுவாதி. 6 லட்சத்திற்கு உங்க நிலத்தை உங்க அப்பா என்கிட்ட வித்தார். அந்த 6 லட்சத்தை இந்த கண்ணன் தம்பி என்கிட்ட கொடுத்துருச்சு. இப்போ இந்த பத்திரத்தை உன் கையிலையும் ராதா கையிலையும் கொடுக்க சொன்னாரு கண்ணன் தம்பி என்றார் பண்ணையார். சரிங்க என்று அந்த பத்திரத்தை வாங்கி கொண்டாள் சுவாதி. பண்ணையாரும் அங்கிருந்து சென்று விட்டார். சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்த கண்ணனிடம் சுவாதி கேட்டார். கண்ணா, நீ எதுக்கு இந்த பத்திரத்தை அவர்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கின என்று சுவாதி கேட்க, அண்ணி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த நேரத்துலதான் ராதா ரொம்ப நேரம் இருந்திருக்கா. இந்த நேரத்தை உங்க அப்பா விவசாயம் செஞ்சதை விட ராதா விளையாடின நேரம் தான் அதிகம். நான் இதை கேள்விப்பட்டேன். ராதாவுக்கு உங்களோட தோட்டம்னா உங்களோட நிலம்னா ரொம்ப பிடிக்கும்னு. சோ இந்த நிலத்தை திரும்பவும் வாங்கி ராதா கையில கொடுத்தா ராதா மனசுல ஒரு சின்ன மாற்றம் வரும்ல, ராதா சந்தோஷப்படுவாள்ல. இது நிலம் மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட ஞாபகமும் கூட. அதனாலதான் நான் வாங்கினேன் அண்ணி என்று கண்ணன் சொன்னான். அண்ணி, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா இந்த பத்திரத்தை ராதா கையில கொடுத்துடுங்க. அவ கையில இந்த பத்திரத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இன்னைக்கு ராதாவை நாம தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போவோம் என்றான் கண்ணன் சுவாதியிடம். கண்ணன் ராதாவிற்காக இத்தனையும் செய்வதை பார்த்து கண்ணன் மேல் சுவாதிக்கு சந்தேகம் வந்தது. ராதாவை கண்ணன் காதலிக்கிறானா என்ற சந்தேகம் வந்தது. மெய்யப்பன் அவருடைய நிலத்தை விற்று விட்டார் என்று ராதாவிடம் சொன்ன போது ராதா மிகவும் வருத்தப்பட்டாள். ராதா பிறந்ததும் அந்த தோட்டத்தில் தான், வளர்ந்ததும் அந்த தோட்டத்தில் தான். ராதாவிற்கு அந்த தோட்டமும் அதில் இருக்கும் மரங்களும் அவ்வளவு பிடிக்கும். இந்த பத்திரத்தை ராதா கிட்ட நீயே கொடுத்துடு கண்ணா என்று அந்த பத்திரத்தை கண்ணனிடம் கொடுத்தாள் சுவாதி. ராதாவிடம் அந்த பத்திரத்தை கண்ணன் கொடுக்கும்போது ராதா கண்ணனிடம், நீங்க என்னோட கையில கொடுத்திருக்கிறது வெறும் காகிதம் இல்ல, எங்க அப்பா வாழ்ந்த ஞாபக சின்னம். எங்க அப்பா வேற சுந்தி உழைச்ச காசுலதான் நாங்க மூச்சு விட்டோம். எங்க கூடவே இருந்த எங்களை வாழ வச்ச இன்னொரு கடவுள். இந்த நிலம், அந்த நிலத்தை மீட்டு என் கையில நீங்க கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி என்றாள் ராதா. எனக்கு நன்றி எல்லாம் வேணாம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு போறோம், அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கும் உங்க கையால அவங்க கிணத்துல இருந்து மீனை பிடிச்சு சமைச்சு தரணும். நாம அதை தோட்டத்திலேயே வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும், ஓகேவா என்று ராதாவிடம் சொன்னான் கண்ணன். ராதாவும் தலையசைத்தாள். சுவாதி, கண்ணன், ராதா, அம்மனியாத்தா 4 தோட்டத்திற்கு சென்றனர். தென்னை மர காற்றும், வேப்ப மர நிழலும், அருவி போல் கொட்டும் மோட்டார் பம்பின் தண்ணீரும் என பாரதி ராஜா படத்தை பார்ப்பது போல் இருந்தது அந்த இடம் கண்ணனுக்கு.
சரி சரி, வாங்க ராதா, கிணத்துல இருந்து எனக்கு மீன் பிடிச்சு சமைச்சு நீங்க இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டதுக்கு தலையாட்டினீங்கல்ல, வாங்க சமைச்சு கொடுங்க என்று கண்ணன் சொன்னதும் தோட்டத்தில் மோட்டார் ரூமில் இருந்த மீன் பிடிக்கும் தூண்டிலை எடுத்து வந்து ராதா மீன்களை பிடிக்க தொடங்கினார். ராதா அக்கா, ராதா அக்கா என்று சத்தம் கேட்டதும் பின்னால் திரும்பி பார்த்தார் ராதா. அந்த கிராமத்தின் சுட்டி சுட்டி வாண்டுகள், சின்ன சின்ன குழந்தைகள் ராதாவை நோக்கி வந்தனர். ஹே, நான் எங்க இருக்கேன், எங்க ராதா கிட்ட போறீங்க என்று அவர்களை பார்த்து கண்ணன் கூற, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா என்று அந்த குழந்தைகள் கண்ணனின் பக்கம் சென்றனர். ராதா, நான் சொன்னல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கதான் என்று அவர்களை ராதா பக்கம் கூட்டி சென்றான் கண்ணன். என்ன குட்டிங்களா, ராதா இங்க இருக்கும்போது ராதா அக்கா ராதா அக்கான்னு ராதா பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்க. இப்போ இந்த தம்பி வந்ததும் இந்த தம்பிய அவங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்களா என்றாள் அம்மணி அத்தா. ஆமா பாட்டி, நானும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் இந்த அண்ணாவும் எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், உங்களுக்கு தெரியாதா என்றனர் அந்த குழந்தைகள். ராதாவை பார்த்த கண்ணன், ராதா மீன் பிடிச்சாச்சா, ஆரம்பிக்கலாமா என்றான். மீன் பிடிச்சாச்சு, வாங்க என்று மீன்களை எடுத்துக்கொண்டு சுவாதியிடம் கொடுத்தாள் ராதா. அதெல்லாம் முடியாது, நீங்க ஏன் அன்னிக்கிட்ட இந்த மீனை கொடுக்குறீங்க, இதை நீங்க தான் எனக்கு சமைச்சு தரணும், நீங்க தான் எங்க எல்லாருக்குமே சமைச்சு தரணும் என்று கண்ணன் சொல்ல, சரிங்க என்று சொல்லிவிட்டு ஓடையில் ஓடும் தண்ணீரில் மீன்களை கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்தார் ராதா. சுவாதி கண்ணனின் பக்கம் சென்றார். கண்ணா, ராதாவுக்கு சமைக்க தெரியாது, நீங்க ஏன் அவளை போய் மீன் சமைக்க சொன்னீங்க என்று கேட்டதற்கு, இல்ல நீ இந்த மாதிரி இடத்துல சமைச்சு கொடுத்தா கொஞ்ச நேரம் கவலையை மறந்து இருப்பாங்க, அது இல்லாம குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அவங்க மனசு கொஞ்சம் லேசாகும், சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள அறியாமலேயே, அதுக்காகத்தான் என்று கண்ணன் சொன்னதும், அப்படியா என்று சொல்லிவிட்டு அடுப்பு பற்ற வைத்து சுவாதி கொடுக்க, அனி என்ன பண்றீங்க என்றான் கண்ணன். ராதா தான் சமைக்க போறா, ஆனா அவளுக்கு அடுப்பு பத்த வைக்க தெரியாது, அடுப்பு மட்டும் பத்த வச்சு கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சுவாதி அடுப்பு மூட்டி கொடுத்து விட்டு இந்த பக்கம் வந்து விட்டாள். சுவாதியும் அம்மனி ஆத்தாவும் பேசிக் கொண்டிருந்தனர். மீன் சமைத்துக் கொண்டிருந்தாள் ராதா. அக்கா, எங்களுக்கு பசிக்குது, நீங்க சமைச்சிட்டீங்களா, முடிஞ்சிடுச்சா என்று குழந்தைகள் ராதாவை சுற்றி தொல்லை செய்ய, 5 நிமிஷம் தான், சமைச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று குழந்தைகளிடம் சொன்னார் ராதா. அடுத்த 5 நிமிடத்தில் மீன் சமைத்து கொண்டு வந்து வாழை இலையில் வைத்து சுற்றிலும் குழந்தைகளை அமர வைத்து ராதாவும் அமர்ந்து கொண்டாள். கண்ணனும் அமர்ந்து கொண்டான். குழந்தைகள் அனைவரும் மீனை எடுத்து முல்லை தனியாக வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். கண்ணன் மட்டும் சாப்பிடாமல் மீனை பார்த்து கொண்டிருந்தான். என்ன அண்ணா, நீங்க சாப்பிடலையா என்று அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை கேட்க, மீன்ல முள்ள இருக்குமே என்று கண்ணன் சொன்னான். முள்ள இருந்தா எடுத்துட்டு சாப்பிடுங்க என்று மறுபடியும் ஒரு குழந்தை சொல்ல, எனக்கு மீன்ல முள்ள எடுத்து சாப்பிட தெரியாது என்று கண்ணன் சொன்னான். சரி இருங்க, நான் எடுத்து தரேன் என்று கண்ணனுக்கு மீனில் இருக்கும் உள்ள எல்லா முள்ளையும் எடுத்துவிட்டு மீனை மட்டும் சாப்பிட கொடுத்தாள் ராதா. ராதா அன்று முழுவதும் தோட்டத்தில் மகிழ்ச்சியாகவே இருந்தார். ராதா முகத்தில் சிரிப்பு இருந்தது. இந்த சிரிப்புக்காகத்தான் 2-3 நாட்களாய் கண்ணன் காத்திருந்தான். ராதாவை பார்த்த சுவாதி அம்மனி ஆத்தாவிடம் இப்படி கூறினாள். ராதா எங்க பிரம்ம பிடிச்சவ மாதிரி அப்படியே இருந்து விடுவாளோன்னு நான் பயந்துட்டேன் பாட்டி. பரவாயில்ல, ராதா முகத்துல இப்போ மாற்றம் தெரியுது என்று சொன்னாள் சுவாதி. இந்த மாற்றத்துக்கு காரணம் அந்த தம்பிதான் என்று அம்மனி ஆத்தா சொல்ல, என்னமோ எனக்கு உள்ளுக்குள்ள தோணுது, இந்த கண்ணனுக்கு ராதா நல்ல ஜோடின்னு. பேசாம உன் குழந்தனாரையே உன் தங்கச்சிக்கு கல்யாணம் கட்டி வச்சிடு என்று அம்மனி ஆத்தா சுவாதியிடம் சொல்ல, அது நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது பாட்டி, எல்லாரோட சம்மதமும் வேணும்ல என்று பாட்டியிடம் சுவாதி சொன்னாள். அன்றைய பொழுதை அனைவரும் தோட்டத்திலேயே செலவு செய்தனர். தோட்டத்தில் அன்று இரவு தங்கிக் கொள்ளலாம் என்று குழந்தைகளை அவரவர் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு சுவாதி, அம்மனியாத்தா மற்றும் கண்ணன் தோட்டத்திலேயே உறங்கிவிட்டனர். அங்கு வந்த மாறன், கண்ணா இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சிடுச்சுடா என்று தன் பையில் இருந்த பாம்பை எடுத்து கண்ணன் படுத்திருந்த பக்கம் விட்டு விட்டான். அடுத்தது என்ன நடக்கும் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.